ஐஜேவேஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க ஐஜி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரணமான நியூஸ் கிடையாது. இது நம்ம தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. போன வீடியோல கொழும்பு கடல்ல இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து ஜாலியா டைவிங் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே கடல் இரத்த வாடை வீசுது. ஈரானின் போர்க்கப்பலான IRIS-ஐ அமெரிக்காவின் டார்பிடோ தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. 87 மாலுமிகள் ஸ்போர்ட்ல விழுந்துட்டாங்க. இது வெறும் போர் கிடையாது மக்களே, இது வேர்ல்டு வார் 3க்கான ஆர்வம் உலகமே நடுங்கிருக்கு. அடுத்த இந்த போருக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பத்தி நாம் அலச போறோம். தயாராக இருக்கு ஐஜி. முதல்ல இந்த சம்பவத்தை ஆழமா பார்ப்போம். ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அது ஏன் நம்ம இலங்கை கடல் வரைக்கும் வரணும்? சம்பவம் என்னன்னா, ஈரான் போர்க்கப்பல் IRIS-ஐ மேல அமெரிக்காவின் சப்ரமைன் தாக்குதல் நடத்தியிருக்கு. பாதிப்பு என்றால் 130 பேர் இருந்த அந்த கப்பல்ல 87 பேர் பலி. மீதி இருக்கிறவங்களை நம்ம இலங்கை கடற்படை தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்காங்க. பின்னணியில பார்த்தா போன மார்ச் மாதம் இதே கப்பல் தான் நம்ம இந்தியா கடற்படையோட INS நிரீக்ஷாக் ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட் அடிச்சது. அது திரும்பி போறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, எங்க கப்பலுக்கு பாதுகாப்பு வேணும், இலங்கையில எங்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான். இதுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிற நம்ம இலங்கையோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ போரையும் பதற்றத்தையும் ஒரு நிமிஷம் தள்ளி வைப்போம். ஏப்ரல் 2021 இன்னைக்கு ஏப்ரல் 2027 வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதுதான் INSLN டிவெக்ஸ் 2026. இந்தியாவின் INS நிரீக்ஷாக் கப்பல் கொழும்புக்கு வந்து இலங்கை வீரர்களுக்கு ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியை கொடுத்திருக்காங்க. 100 அடி ஆழத்துல எப்படி வேலை செய்யணும்னு இந்தியா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. BHISM கியூப்ஸ் இன்னும் சொல்லப்படுற மொபைல் ஹாஸ்பிட்டல்ல இந்தியா நமக்கு தானமாக கொடுத்திருக்கு. போர் வந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் சரி, 7000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அமெரிக்கா வராது, 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்தியா தான் முதல்ல வரும்னு இதிலிருந்து தெரியுது. ஏன் எல்லாரும் இலங்கையை சுத்தி வர்றாங்க? இது வெறும் கடல் கிடையாது, இது ஒரு தங்க முட்டை இடுற வாத்து. ஃபர்ஸ்ட்டுக்கு சீனா ஹம்மாந்தோட்ட துறைமுகத்தை 99 வருஷம் லீஸுக்கு எடுத்துருச்சு. அமெரிக்கா இந்திய பெருங்கடல அவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்ட பாக்குறாங்க. இந்தியா கொழும்பு போட்டு அதானி ப்ராஜெக்ட், திருகோணமலையில் டேங்கு நம்ம கூட ஒரு உறவு புலப்படுத்திருக்காங்க. 2022 நமக்கு பெட்ரோல் டீசல் இல்லாதப்போ $4 பில்லியன் கொடுத்து உதவினது இந்தியா தான். இன்னைக்கு ஈரான் கப்பல் மூழ்கினாலும் நம்ம இந்தியாவோட நட்பு மட்டும் எப்பவும் மிதக்கும். சரி, இப்போ ஊருக்குள்ள நடக்கிற மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். வேலை வாய்ப்பு. உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் அதிபர் திசாநாயக்கவை சந்திச்சாரு. அடுத்த 3 வருஷத்துக்கு $1 பில்லியன் நிதி உதவி கிடைக்க போகுது. இது மூலமா 10 லட்சம் பேர் வேலை தர போறாங்களாம். கிரிக்கெட். நியூசிலாந்து கிட்ட நம்ம பசங்க கொஞ்சம் சறுக்கினாலும் ஆகஸ்ட் மதுஷங்காவோட ஆட்டம் வேற லெவல்ல இருந்தது. விலைவாசி. ஒரு கிராம் 222 கரட் தங்கம் இன்னைக்கு 44,000. கடைசி ஒரு விஷயம் மக்களே, கடல்ல போர் வரலாம், அமைதி போகலாம், ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது. அதுதான் நம்ம பூகோளம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற இந்த மோதல்ல இலங்கை ரொம்ப கவனமா இருக்கணும். ஈரானோட IRIS மூழ்கி இருக்கலாம், ஆனா இந்தியாவோட INS நிரீக்ஷாக் இப்போதான் பயிற்சியை முடிச்சிட்டு கம்பீரமா நிக்குது. நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நண்பன் யாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த போர் பதற்றத்தை பத்தி நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஈரான் கப்பலுக்கு இலங்கை இடம் கொடுக்கலாமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உடனுக்குள்ள நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணுமா? IJVS சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கனை ஒரு தட்டுங்க. நான் உங்க IJ அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய் ஹிந்த். ஆய்போவர்.